இந்த வீட்டுக்கு இது வரைக்கும் கிரகப்பிரவேசமே பண்ணல சார். உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தோன்னா இந்த பெயிண்டிங் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்போ துளசி மாடம்னா பூ வைக்கணும். நாங்கள் துளசி மாடத்துக்கடியிலேயே பூவை வச்சிட்டோம். தாத்தாவுக்கு தாத்தாவுடைய போட்டாவெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ ஃபேஷனான ஆளுங்களாம் ஃபிலிம் இதில் இருப்பாங்க. தேவயானியுடைய தாத்தாவும் பாட்டியும் ராமகிருஷ்ணா பெட்டார்பெட் அவர் பேர். எம்பிபிஎஸ் டாக்டர் அந்த காலத்திலேயே. ஆமாம். தலைமையில காக்கா, டைகர் பாப்பா, சிவன். இந்த ஸ்கை படம் பார்த்தது நான் சொன்னேன் இதுக்கு 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா இதை சுவிட்ச் போட்டால் மழை கொட்ட ஆரம்பிச்சிடும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய சந்தனக்காடு. சந்தனக்காடுன்னு ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க. இதுதான் சந்தனக்காடு. வணக்கம் சார். எல்லாருமே சினிமாவில் பேர் புகழ் பணம் சம்பாதிச்ச பிறகு ஒரு லக்ஸுரியான லைஃப்பை தான் வாழ நினைப்பாங்க. பட் நீங்களும் தேவயானிமும் சினிமாவில் ரொம்ப பாப்புலரான ஆள் தான். நீங்கள் சென்னையில் வசித்தாலும் கூட கிராமத்தில் இப்படியான ஒரு வீட்டோட தோட்டத்தோட வீட்டில் வசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல எப்படி? ரொம்ப சந்தோஷம். இது நம்ம கிராமம், நம்மளுடைய பூர்வீகம். நம்ம இங்கே ஒரு வீடு கட்டணும்னு நினச்சோம், அப்படி கட்டிட்டோம். இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடம் ரொம்ப பொட்டலாக தான் இருந்தது. இந்த இடத்துல ஒரு அம்மா உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடெல்லாம் இங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. நம்ம இடம் தான், ஆனால் அவங்க ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. நான் வந்தேன், என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இங்கே அஸ்திவாரங்கள் தோண்டி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. வீடு கட்ட போகிறோம். சீக்கிரம் கட்டிப்பிடு சாமி, அந்த வீட்டை பார்த்துட்டாவது கிரக பிரவேசத்தை பார்த்துட்டாவது நான் கண்ணை மூடுறேன் அப்படின்னாங்க. சரின்னு நாங்கள் வீடு கட்டிட்டோம். இந்த வீட்டுக்கு இது வரைக்கும் கிரக பிரவேசமே பண்ணல. எங்கே கிரக பிரவேசம் பண்ணால் அந்த அம்மா பார்த்துட்டு அவங்க சொன்னபடி ஐயா பார்த்துட்டோம் அப்படின்னு கண்ணை மூடிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அதனாலே பண்ணலையா சார்? பண்ணலை. வேண்டாம், எதுக்கு, சம்டைம் நம்ம பார்த்துட்டோம், ஆஹா கிரக பிரவேசம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா சொன்னபடி ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னமும் அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த கடைசியில் நான் வரும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு போய் ஸ்வீட்டு பேரிச்சாம்பழம் இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பேன். இப்போ நடக்கக்கூட முடியல, கொஞ்சம் தடியெல்லாம் ஊனிட்டு தான் நடக்கிறாங்க. ஆனாலும் நான் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் போனுக்கு இந்த எலுமிச்சம்பழங்கள் இரும்பு சத்து நல்லது அப்படிங்கிறது. இன்னமும் நாங்கள் பண்ணலாமா கிரக பிரவேசம்னு ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திட்டு, ஏன் சாமி பண்ணனா என்ன? இல்லை நான் பண்ணுனா நீங்கள் அதை பார்த்துட்டு கண்ணை மூடிடுவேன்னு சொன்னீங்க, அதனால நான் பண்ணல. நான் பண்ணவே மாட்டேன். 100 வருஷம் ஆனாலும் கிடையாது, நீங்கள் கண்ணை மூடவே முடியாது. ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் கூட ஏன்னா ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும்னா உடனே கிரக பிரவேசம் பண்ணணும் தான் எல்லாரும் விருப்பப்படுவாங்க. இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் அதை என்ன கிரக பிரவேசம்? நம்ம எப்போவும் தினமும் பால் சூடு பண்ணுறோம், டீ போடுறோம். கிரக பிரவேசம்னா ஒரு பாலை பொங்க வச்சு 4 பேரை கூப்பிட்டு ஏதோ பொங்கல் வைக்கணும், அதுதானே. 4 பேர் வராங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, வராங்க. கிரக பிரவேசம்னு தோரணை கட்டி நாங்கள் இன்னும் பண்ணவே இல்லை. அதே மாதிரி சார் இந்த வீடும் பார்த்தோன்னா பெரிய பிரம்மாண்டமான இல்லாமல் ஒரு சாந்தமாக இந்த தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஒரு அமைப்பாக இருக்குது. அழகாக நமக்கு தேவையான அளவு தான். யார் சார் இது? நீங்கள் டிசைன் பண்ணீங்களா இல்லை தேவயானி மேமோடைய? இல்லை, எனக்கு தான் அதோடைய முழு கிரெடிட்டும். நான் தான் இப்படி ஒரு வீடை டிசைட் பண்ணேன். அவங்களுக்கு தெரியாது என்ன வரும்னு, ஒரு மாதிரி வரும்னு தெரியும். நம்ம பண்ண அப்படியே அழகாக பண்ணிட்டோம். உள்ளே போய் பார்க்கலாமா சார்? வாங்க. இது 1.5 ஏக்கர். இதில் வீடு எவ்வளோ? கட்டடம் மட்டும் 10 சென்ட் இருக்கும். சார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு துளசி செடி வச்சுருக்கீங்க. ஆமாம். இப்போ துளசி மாடம்னா பூ வைக்கணும். நாங்கள் துளசி மாடத்துக்கடியிலேயே பூவை வச்சிட்டோம். எப்பவுமே பூ திட்டுட்டு இருக்கு, லைவாக ஒன்றும் வைக்க தேவையில்லை. இப்போ வேலைக்கார மக்கள் வந்தால் அதையும் வைக்கிறாங்க. இல்லைனாலும் பூ தன்னால இருக்கும். சார் உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தோன்னா இந்த பெயிண்டிங் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. என்னுடைய குலதெய்வம் கோவில் இருக்குது இல்லையா, அதோடைய பூசாரி என்னோட அண்ணன் தான். அவருடைய மகன் சண்முகம். அவன் கோயில்ல எல்லாம் போய் இது வரைகிறவன். அவன் பார்த்துட்டு, சித்தப்பா இது சும்மா வைக்க வேணாம், இந்த மாதிரி ஒன்று வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஒரு ஐடியா பண்ணி கொஞ்சம் சாரமெல்லாம் கட்டி வரைஞ்சான். அப்போ நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன், கோயிலில் உள்ள அந்த டிசைன். ஆமாம், அவர் கோயிலில் வரைகிறவர் அவர். அது மாதிரி கிருஷ்ணர், ராதே, கண்ணுக்குட்டி இதெல்லாம் வச்ச ஒரு டைல் தேடி கண்டுபிடிச்சி தான் என்ட்ரன்ஸில் வச்சு இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆமாம், இது ஒரு கிருஷ்ணர் ராதேவுடைய அனுகிரகத்தோட அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஃபோட்டோ டைல்ஸு.
இது. அது மாதிரி ஒரு மயில் ஒரு மாதிரி நல்லா இருக்கட்டும். உள்ள நுழையும் போது ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். ஆமாம், வாங்க. மை ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லி இனியா பிரியங்காவோட ஏதோ ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் தான் இது. ஆனால் அந்த ஃபேமிலி ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இதுதான் தேவயானியோடைய தாத்தா. தேவயானியுடைய தாத்தாவுடைய அப்பாக்கள் அவர்கள். அவங்களோட வீடு, அவங்க வாழ்ந்த வீடு. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய, அப்போவே எவ்வளோ பெரிய ஃபில்ம் ஃபேஷன் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க. தாத்தாவுக்கு தாத்தாவுடைய ஃபோட்டோலாம் இருக்குது. தாத்தாவுக்கு தாத்தாவுடைய ஃபோட்டோவெல்லாம் இருக்குது. அப்படின்னா அவங்க எவ்வளோ ஃபேஷனான ஆளுங்களாம் ஃபிலிம் இதில் இருப்பாங்க. இந்த வீடு வந்து கோவாவில் இருக்கிற ஒரு வீடு, மஞ்சேஸ்வர். அந்த வீடோட பேரே மஞ்சேஸ்வர் தான். தேவயானி மேமோட பூர்வீகம் கோவா தான், அவங்க அப்பாவோட பூர்வீகம். இது தேவயானி மேமுடைய ஃபேமிலி ஃபோட்டோ. சரியா? இதில் எது தேவயானியுடைய அப்பாவாக இருப்பார் உங்களால் சொல்ல முடியுமா? திங்கிங் மேலே இருக்கவர் சார் இவர். அது தேவயானி மேமுடைய தாத்தா. என்ன சார் சொல்கிறீங்க? அவருடைய பையன்தான் தேவயானியோடைய அப்பா. அவருக்கு பையனாக இருக்கிறதுல இங்கே இருக்கிற 1-2-3 பேரில் இவர் தான் தேவயானியுடைய அப்பா. எவ்வளோ சின்ன பையன் டவுசர் போட்டிருக்கார் பாருங்க. அது பக்கத்தில் இருக்கிறது தாத்தா. தேவயானியுடைய தாத்தா, அப்பாவுடைய தாத்தா. அப்பாவுடைய தாத்தா. தேவயானியுடைய தாத்தாவும் பாட்டியும் ராமகிருஷ்ணா பெட்டார்பெட் அவர் பேர். எம்பிபிஎஸ் டாக்டர் அந்த காலத்திலேயே. ஆமாம். அப்படியே நம்ம வீட்டுக்கு உள்ளே போகலாம். உள்ளே நுழைஞ்சா பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வருதே சார். வீடு வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே வெளிச்சத்தை வச்சு நாங்கள் கட்டினோம். வெளியிலேருந்து பார்த்தா வீடு வேறு மாதிரி இருக்கும், உள்ளே வந்தால் மறுபடியும் ஓப்பன் வீடை காணும் அப்படின்ற மாதிரி. முற்றம் வச்ச வீடு. இந்த பக்கம் ஃபுல்லாக இனியா வரைஞ்ச ஃபோட்டோ, அவங்களுடைய செட்டு. தலைமையில காக்கா, டைகர் பாப்பா, சிவன். 8th படிக்கும் பொழுது அவள் ஹாரி பாட்டருக்கு வந்துட்டா. இது அப்படியே இங்கே வந்தோம்னா ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட் இங்கிலீஷில், ஸ்பெல்லிங்கில். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டாவா. இதெல்லாம் அவளுடைய சர்டிஃபிகேட்ஸ். இது வந்து நம்மளுடைய ஓவியர் மார்த்தாண்டன் இருக்கிறார் இல்லையா, சின்ன தம்பியில் மனோரமா காலத்தில் தாலி கட்ட போவார். ஆமாம், அவர் வரைஞ்சி கொடுத்தாரு. நாங்கள் குழந்தைங்க வச்சிட்டோம். தேவயானி வந்து. ஆமாம், ஜி தமிழோட தங்க மகளாம் தேவயானி. அவர் மொத்தமாக தமிழ்நாட்டோட தங்க மகள் தான். சரி, ஓகே, அவங்க அப்படி கொண்டாட விரும்புகிறாங்க. இங்கே பிரியங்காவோட ஃபோட்டோ. ஒரு வீட்டை 2ஆக பிரிச்சுட்டோம் நாங்கள், பிரியங்கா பகுதி, இனியா பகுதி அப்படின்னு. பிரியங்கா வரைஞ்ச படங்கள் 2 பேருமே ஒன்றும் சொல்ல முடியாது. அதுவும் பிரியங்காவுடைய வரைதலுக்கு வந்து நம்ம அர்த்தமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த ஒரு ஸ்கை, சரியா? இந்த ஸ்கை படம் பார்த்தது நான் சொன்னேன், இதுக்கு 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா 7 கடல் 7 மலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 ஸ்கை பார்த்துருக்கீங்களா? இதில் இருக்குது 1 2 3 4 5 6 7ன்னு சொல்லி. இது அவளை வரைஞ்சது தான். இதெல்லாம் அவங்களுடைய ஒர்க்கு தான். இதுவும் அவள் வரைஞ்ச மாடர்ன் தான். இதுவும் அவள் வரைஞ்சது தான். இது என்னன்னே என்னால் சொல்ல முடியாது, மாடர்ன். இதுவும் அவளுடைய மாடர்ன் தான். இது நீ ஒரு வாயனம் முடிஞ்ச பிறகு நானும் அம்மாவும் இருக்கிறத ஒரு நண்பர் வரைஞ்சி கொண்டு வந்து கொடுத்தாரு. வெயில் காலத்தில் உள்ளே வந்தால் காற்றுக்கு பிரச்சனையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு காற்று. நாங்கள் வந்து இங்கே வெயில் காலமே இல்லாமல் வச்சுருக்குறோம். இது மேலே ஒரு பைப் போகுது பார்த்தீங்களா? ஆமாம், இதை சுவிட்ச் போட்டால் மழை கொட்ட ஆரம்பிச்சிடும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், மழை வந்து மழை வரும். அப்போ வந்து எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் தண்ணி அப்படியே தேங்கி சடன்னு கொட்டும், ஜில்லுன்னு காற்று வரும் உள்ள. இங்கே வந்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன வயசில் வந்துட்டாங்கிறது இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து மியூசிஷியன்ஸ். தேவயானியோட அம்மா அப்பா ஃபோட்டோ இங்கே இருக்குது. அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. சார், இப்போ இந்த லாக்டவுன் ஃபுல்லாகவே நீங்கள் இங்கே தான் இருந்தீங்கன்னு சொல்லி. ஆமாம், லாக்டவுன். அது எப்படி சார், அந்த நாட்கள் எப்படி சார் போச்சு? சார், இங்கே இருந்தால் நமக்கு நிறைய நேரம் பத்தாது, நிறைய வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றும் போர் அடிக்கிறதுக்கெல்லாம் இங்கே டைம் இல்லை. ஏகப்பட்ட இடங்கள், ஏகப்பட்ட வேலைகள். சின்னதாக ஒரு ரூமில் தங்கியிருக்கும் போதே நமக்கு இது இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும்போது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை செய்ய தயாராக இருக்கணும். ஏன்னா மற்ற நாட்களில் தேவையான ரொம்ப நாள் வந்து இங்கே தங்க மாட்டாங்க இல்லையா, ஷூட்டிங் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஏன்னா லாக்டவுனில் ஃபுல்லாகவே நீங்கள் இங்கே இருந்திருப்பீங்க. ஆமாம், இப்போ கூட அவங்க வரணும்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. 3 நாள் லீவ் இருக்குது, நான் வந்துடுறேன், 3 நாளுக்கு ஷூட்டிங் இல்லை அப்படின்னு. 3 நாளுக்குள்ளே வந்துட்டு போகிறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயந்தான். அதனால் அவங்க புலம்பிக்கிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. எப்படி சார் லாக்டவுனில் விவசாய வேலைகள் அது மாதிரி பிரிச்சுக்கிட்டீங்களா எப்படி சார்? ஆமாம், லாக்டவுனில் நான் 400 கொய்யா செடி வச்சேன்.
அடுத்த லாக்டவுன் வரத்துக்குள்ளேயே அது 6 மந்தில் காய்க்கிறது. 50 கிலோ தினமும் பறித்து அதை சந்தைப்படுத்துதல் அப்படி இப்படின்னு பண்ணோம். முதல் தடவை வந்து வைக்கும் பொழுது நம்மளுடைய நண்பன் தம்பி ஒருத்தர் இருந்தான். மொத்தமாக ஒரு வாரத்தில் 25,000 ரூபாய்க்கு விற்றான் பழங்கள். அந்த ஊர்லேயும் சரி இந்த ஊர்லேயும் சரி நம்ம பூஜை ரூமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் சுவாமி படங்கள் மாட்டியிருக்கும். அங்கேயும் மேலே ராமர், நடுவில் குலதெய்வம், அப்புறம் உண்டான எல்லா இஷ்ட தெய்வங்களும் இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி ஒரு கிருஷ்ணர் படம் இருக்கும். இதே மாதிரியான டோர் தான் அங்கேயும் இருக்கும். இந்த டோரு இதே டிசைன் தான் இருக்கும். இந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, அது கொஞ்சம் டார்க்கான டீ கூட்டில் இருக்கும். இது டீ கூட்டு கிடையாது, அது மாதிரியான ஒரு வகையான வுட்டு தான் இது. சார் மொத்தம் 5 ரூமா சார்? மொத்தம் 5 ரூம் இருக்குது. 5 ரூம் மட்டும்தான். 5 ரூம் ஒரு கிச்சன், அவ்வளோதான். 5 ரூம் ஒரு கிச்சன், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ நாள் ஒரு முறை சார் இந்த வீட்டுக்கு வருவீங்க? ஒரு 20 நாள் 15 நாளில் நான் இங்கே வந்துடுவேன். வீடு சுத்தம் பண்ணிவிடுவேன். சுத்தமாக தான் இருக்கும், ஏன்னா பெரும்பாலும் இதுக்கு மேலே இவ்வளவு செவத்துக்கு அப்புறம் குப்பைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சென்னையில் உங்கள் நண்பர்களோட பரபரப்பாக எங்கிட்டு இருக்க ஆள் நீங்கள். இங்கே வரும்போது அப்படியே அமைதியான ஒரு வாழ்க்கை, டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். எந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு சார் உங்களுக்கு? லைஃப்பில் என்ன ஸ்டைல்? லைஃபே ஒரு ஸ்டைல் தான். என்ன செய்கிறோமோ, எந்த வேலையில் ஈடுபடுறோமோ அதில் நம்ம 100% எஃபர்ட் போடணும். அதை ரசித்து லயிச்சு செய்யணும், அவ்வளோதான். மொட்டை மாடி வரைக்கும் போகலாம் வாங்க. ஓ, சூப்பராக இருக்கே சார் மொட்டை மாடி. சார் இந்த வீடு கட்டி எவ்வளோ நாள் சார் ஆச்சு? 2014 டிசம்பர் 5ஆம் தேதி பூஜை பண்ணி ஆரம்பித்தோம். 2015 ஜூன் அதுக்குள்ளே முடித்தோம். ஓ, நீங்கள் இது கட்டும்போது வந்து நீங்கள் தான் உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஐடியா தான் அப்படின்னு சொன்னீங்க. தேவயானி மேமுக்கு வந்து கட்டி முடித்த பிறகு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடு அப்படின்னு அவங்க கண்டுக்கிட்டாங்க. முற்றம் வச்சு நாங்கள் அங்கே உட்காந்துட்டு நிலெல்லாம் பார்ப்போம். வெள்ளி நீலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய உள்ளம் என்னும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன். அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கேன் சார். விவசாயம் தனியாக பண்ணிட்டு இருக்கீங்க, அதை தாண்டி வீட்டுக்கு பின்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு காடு மாதிரி, ஒரு குறுங்காடு மாதிரி உருவாக்கியிருக்கீங்களே சார். எல்லாமே நம்மளுடைய ஒரு ஆர்வம், நமக்கு ஒரு இஷ்டம்தான். மரங்கள் வைக்கிறது ஒரு இஷ்டம். ஒவ்வொரு மரமும் நம்ம ஒவ்வொரு இடத்துலேருந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த குல்மோகர் இது வந்து ரெட்டு கலரில் பூ பூக்கும். ரெட்டு மீன்ஸு தான் இந்த டைல்ஸு ரெட்டு. பெரும்பாலும் இந்த வீடு கொஞ்சம் ரெட்டிஸாக தான் இருக்கும். இந்த பார்டர் ரெட்டு, எல்லாமே ரெட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். அதனால் இந்த 2 வீடும் அதுவும் அதே தான். இந்த வீட்டோட ரெட்டு கலரையே இந்த 2 மரமும் அந்த ஏப்ரல் மேலே ஃபுல் ரெட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், இல்லையா? இது வந்து இந்த பர்கூர் மலை மேலே நாங்கள் போனோம். மலை மேலே போகும்போது அங்கே ஒரு மரம் பயங்கர ஃபுல் ரெட்டாக இப்படி இருந்தது. அந்த மரம் பார்த்தானே அந்த அம்மாவுக்கு ஆசை. நான் உடனே அந்த மரத்தடியில் தேவயானி மேம்க்கா ஆமாம் இருந்த 2-3 நாற்றுகளை பிடுங்கி கொண்டு வந்து 2 நாற்று இதை நட்டேன். கரெக்டாக 2ம் வந்துருச்சு. ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் இது வச்சு. இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் சார். ஆமாம், இந்த மரங்கள் சீக்கிரம் வளர்ந்துடும். அது இல்லாமல் பின்னாடிலாம் என்னென்ன மரங்கள்லாம் சார் வச்சுருக்கீங்க? நிறைய இருக்குது. பலா மரங்கள், சந்தன மரங்கள், மாங்காய் மரம், நெல்லி மரம்லாம் கூட நிறைய. நெல்லிக்காய் மரம் ஒரு 60 மரம் இருக்கு. 60 காய்ப்புக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காய்க்கல. நாவல் மரம், கொய்யா மரம், அத்தி, ஸ்டார் ஃப்ரூட்டு, நிறையா விதவிதமான வெரைட்டியான மரங்கள் இருக்குது. சப்போட்டா, வாழை மரம் கூட வச்சுட்டோம். இப்போ வாழை நிறைய காய்ச்சிருக்கு சார். செவ்வாழையெல்லாம் கூட பார்த்தோம். தேவயானி ஏதோ சொன்னாங்களா, எதுவும் வாழையே இல்லையான்னு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வாழை மரம் வச்சு காமிச்சிட்டாரு. இப்படி என்னென்ன மரம் வைக்கணும்னு தேவயானி மேமும் சொல்லுவாங்களா? வாழை மரம் அவங்க வைக்கணும்னு இல்லையான்னு கேட்டாங்க. அவங்க சாமிக்கு இலை வேணும் அந்த மாதிரி. வாழை சுற்றி இருக்கும். நமக்கு வெளியே அறுத்துக்கலாம். நம்மகிட்டயே இல்லை அப்படின்னு கேட்டதுனால அவங்க வச்சுட்டாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான செடிகளை நாம கொண்டுட்டு வந்து இங்கே இது பண்ணுறோம். கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியான ஒரு குரோட்டம் தான் இது. 2 செடி கொடுத்தாங்க. இந்த 2ஐயும் அங்கே வைங்க அப்படின்னு. யார்? தேவயானி மேடம். ஆமாம்.
நான் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சேன். ம் அந்த பக்கம் வச்சது செத்து போச்சு, இந்த பக்கம் வச்சது வந்துருச்சு. இவ்வளோதான். நம்ம நினைப்போம் அது ஏதோ ஒன்று வரும், அவ்வளோதான். சந்தனக்காடு சந்தனக்காடுன்னு ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க. இதுதான் சந்தனக்காடு. ஃபுல்லாக சந்தன மரங்கள் தான். இந்த சந்தன தோட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். உண்மையிலே வந்து சொன்ன சந்தன காடை உருவாக்கிட்டீங்களா சார் வீட்டிலேயே? இது வந்து இந்த மரத்துக்கே ஒரு பெரிய குணம் இருக்குது. ம் பழங்கள் சின்ன சின்னதாக பூ காய்கள் வைக்கும், இதை கிளிகள் எடுத்துகிட்டு போவோம். இப்போவே ம் அதர் தோட்டத்துல எல்லாம் நிறைய மரங்கள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு பறவைகள் எடுத்துகிட்டு போய். ஆமாம், நிறைய வெளியிலேயே நம்ம வீட்டுக்கு வெளியிலேயே 4-5 மரங்கள் முளைச்சிருக்குது. நான் பார்த்தேன். ம் நம்மக்கிட்டே நிறைய மரங்கள் தானாக முளைச்சிருச்சு. இது இந்த ஏரியா ஃபுல்லாக சந்தனம் பண்ணாமல் விடாது. இந்த வீடும் உங்களுடைய வீட்டு தோட்டமும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய அதை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. நன்றி சார். விகட நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த பேட்டியை ரசித்து பார்க்கவும் உடன் ராஜகுமாரன், தேவயானி மற்றும் பிரியா, இனியா குடும்பத்தினர் அனைவரும்.